ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைப்பூ வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைப்பூ ஒரு கப்புங்க, சுட சுட வடித்த சாதம் ஒரு கப்பு, தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணு. சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதுக்கு பல் பூண்டுங்க. இப்போ கடாயிலேருந்து எண்ணெய் ஊற்றணுங்க. 2 ஸ்பூன் கடலை எண்ணெய், நாட்டு செக்கெண்ணெய் அது ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா முருங்கைப்பூ ஏற்கனவே மருத்துவ குணம் ஜாஸ்திங்க. அதனால் நீங்கள் நாட்டு கடலெண்ணெய் நல்லா ஊற்றுங்க. 2 ஸ்பூன் ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரியுதுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுங்க. கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா பொரியுது பார்த்தீங்களா? சடன்னு அப்படியே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சீரகம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடலாங்க. கருவேப்பிலை போட்டு ஒரு கிளறிட்டு அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெயில் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2-4 பல் பூண்டு போட்டு நல்லா லைட்டாக கலக்கி கொடுங்க. இன்னும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா? சின்ன வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுத்திங்கன்னா ஒரு பொன்னிறம் அந்த அளவுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா முருங்கைப்பூ போடுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு மிளகாய் நல்லா போட்டு கலக்கிடலாங்க. அதுக்கப்புறம் முருங்கைப்பூ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுங்க. பார்த்திங்கனால தெரியும், நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா முருங்கைப்பூ நல்லா போட்டு கலக்கி லைட்டாக, அதாவது உங்களுக்கு 3/4 கால்வாசி வேகாத அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கு. நல்லா அதுவும் அதே மாதிரி தான். தேங்காய் துருவல் உங்களுக்கு அதே மாதிரி லைட்டாக ஒரு அரைவாசி வேகாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு போட்டுக்கலாங்க. சாதா உப்பு, கல்லுப்பு போடுங்க, நல்லது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கல்லுப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. அதாவது இப்போ பூவும் ஃபுல்லாக உங்களுக்கு இதாகலை, தேங்காய் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு என்ன சொல்ல ஃபுல்லாக வேகலை. 3/4 கால்வாசி அரை வேக்காடு முடிஞ்சு 3/4 வேக்காடு இருக்கிற வச்சுங்களேன். அதாவது அதுக்கப்புறம் சாதம் நான் வடித்து வச்ச சாதம் நல்லாயிருக்கும். சாதம் போட்டு நல்லா பொழுன்னு இருக்குது பார்த்திங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. அவ்வளோதாங்க, முருங்கைப்பூ சாதம் ரெடி. அதுக்கு நீங்கள் சட்னி எது வேணால் சாப்பிட்லாம், இல்லை ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.